நான் கிட்டத்தட்ட 100 வீடியோஸை ஒரே மந்த்ல மேக் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் அதோட ஸ்டோரி இதுதான். 2021 நியூ இயர். அப்பெல்லாம் நான் என்னோட கிரிஞ்சு காலகட்டங்கள்ல இருந்தனால நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்பேன். எப்பவும் பெருசா ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் அப்ப நான் யூடியூப்ல வீடியோ போட கண்டென்ட் இல்லாம இருந்த காரணத்தால எனக்கு நல்லா தெரிஞ்ச பைபிள் ஸ்டோரிஸையே ஏன் வீடியோவை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அண்ட் ஆக்சுவலி ரெசல்யூஷன் எடுத்த மாதிரியே அடுத்த நாள் வீடியோஸ் மேக் பண்ணவுமே ஆரம்பிச்சேன். பட் என்னோட குட் போல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்ற மாதிரியே ஸ்கூல் அண்ட் காலேஜ் கில்ஸ் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ லைக் வை ஸ்கூல் ஆரம்பிச்சது, டைம் மேனேஜ் பண்ண தெரியல, அண்ட் ஒன்ஸ் டிப்ரெஸ் ஆகி அந்த சேனலை டெலீட் பண்ணிட்டேன். 6 months later நம்ம பண்ண ப்ராமிஸை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா ஜூன் 7ஆம் தேதி மறுபடியும் இருந்துட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அந்த கண்டென்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த டைம் என்கிட்ட டிஃப்ரெண்டா இருந்தது ஒரு சாலிட் ஸ்கிரிப்ட். அதுவுமே என்னது இல்ல, வேற ஒருத்தர் ஆல்ரெடி ஆன்லைன்ல போட்டு இருந்தாங்க. ஆல்சோ அதுல 255 ஸ்டோரிஸ் இருந்துச்சு. பட் முக்கிய திணறி 80 ஸ்டோரிஸ் பக்கம் சொல்லி முடிச்சேன். அண்ட் எகெயின் நான் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணாம விட்டேன். Again 5 months passed and now நான் டிசம்பர்ல இருக்கேன். For some reason எனக்கு வந்து இந்த கோலை கண்டிப்பா இருந்துட்டு ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டே இருந்துச்சு. ஆஸ் அ கிரியேட்டரா நீங்களும் கூட இதை வந்து கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. கான்ஸ்டன்டா எப்ப கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இல்ல கான்ஸ்டன்டா இருந்துட்டு எப்ப போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் வந்து நம்ம மைண்ட்லயே இருக்கும். சம்டைம்ஸ் இருந்துட்டு இது கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கும், சம்டைம்ஸ் இருந்துட்டு நமக்கு அதிகபட்ச டிப்ரெஷனையும் கொடுக்கும். பட் இந்த தடவை தெளிவா முடிவு பண்ணிட்டேன். I gotta fight this and நான் கிட்டத்தட்ட more than 100 வீடியோஸ் மேக் பண்ணும் 1 month. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 1 monthக்குள்ள திருப்பி நான் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாம இந்த கோலை ரீச் பண்ணணும்னா நான் இருந்துட்டு என்ன தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பேப்பர் எடுத்து உட்காந்து யோசிச்சது வாட் ஸ்டாப்ஸ் மீ. அதில் நம்பர் 1 ஃபாகி மைண்ட் செட். ஃபாகி மைண்ட் செட் அப்படிங்கிறது உங்கள் மைண்டோட ஒரு ஸ்டேட். இந்த ஸ்டேட் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் இருந்துட்டு ஒரு ஒர்க் பண்ண உட்காடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இருந்துட்டு அந்த ஒர்க்கை பண்ணாமல் அதுக்கு பதிலாக இதை எப்படி ஆரம்பிக்கிறது, இதை எப்படி முடிக்கிறது, நடுவில் என்னென்னலாம் பண்ணலாம், அதுக்கப்புறமா இருந்துட்டு இதை எப்படி பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரியான தாட்ஸே இருந்துட்டு உங்களோட மைண்டை ப்ரீஆக்குபை பண்ணும். இப்படி தாட்ஸ் எல்லாம் இருந்துட்டு உங்களோட மைண்டை ப்ரீஆக்குபை பண்ணிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருந்துட்டு ஒர்க் பண்ண ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிடுவீங்க. பிகாஸ் உங்களோட மைண்ட் இருந்துட்டு ஆல்ரெடி உங்களோட தாட்ஸால மூழ்கி போயிட்டனால அது இருந்துட்டு உங்களை ஒர்க் பண்ண விடாது. அதுல நம்பர் 2 இன்கன்சிஸ்டன்சி. லெட்ஸ் ஜஸ்ட் சே நீங்க இருந்துட்டு சைக்கிள் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. உங்களுக்கு இருந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, நீங்க வந்துட்டு டெய்லி 1 hour இருந்துட்டு சைக்கிள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லைனா வீக்லி ஒன்ஸ் இருந்துட்டு ரொம்ப ஹார்டாக ஒரு முழு டே இருந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி சைக்கிள் ஓட்ட கற்றுக்க ட்ரை பண்ணலாம். பட் இந்த 2 மெத்தட்லையும் எது இருந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னா டெய்லி 1 hour பண்ணுறது தான். ஏன்னா டெய்லி இருந்துட்டு அந்த விஷயத்த நீங்கள் பண்ண அது வந்துட்டு உங்களோட ஹேபிட்டாக மாறிடும். இந்த ஸ்கூல்ஸில், காலேஜஸில், அதே மாதிரி நீங்கள் ஏதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கூட இந்த மெத்தடை தான் சொல்லுவாங்க. அன்னன்னைக்கு நடத்துறத அன்னன்னைக்கே இருந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு இருந்துட்டு நீங்கள் ஓவராலாக இருந்துட்டு நிறைய ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். பண்ணும்போது நீங்கள் அன்னைக்கான ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும் தான் பண்றீங்க. நான் பைபிள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த விஷயத்தை நான் வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கவே இல்லை. நான் ஒவ்வொரு தடவையும் இருந்துட்டு இந்த தாட்ஸ் எல்லாம் வரும்போது, அதாவது பைபிள் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கும் போது நான் மெஜாரிட்டியா பண்ணது என்னன்னா ஒரு 1 or 2 days இல்லை 1 week 2 week அந்த டைமை எடுத்து அந்த டைமுக்குள்ள அதை முடிச்சணும் தான் ட்ரை பண்ணனே தவிர டெய்லியும் இருந்துட்டு ஒரு 1 hour 2 hour இருந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ என்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. Now I need to rectify it. ஸோ நான் ஃபர்ஸ்ட் செஞ்ச விஷயம் ஒரு ஸ்கெட்யூலோட வந்தது. ஸ்கெட்யூல் அப்படிங்கிறது டு டு லிஸ்ட் கிடையாது, அது கூகுள் கேலண்டர் யூஸ் பண்ணி பண்றது. ஐ ஹோப் அதை பத்தி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல் டுட்டோரியலோட பார்ப்போம்னு நினைக்கிறேன். அடுத்து நான் செஞ்சது என்னோட ஒவ்வொரு ஸ்கெட்யூல் ஆர் டாஸ்க்குக்கும் ஒரு செக்லிஸ்ட் மேக் பண்ணுது. ஒரு செக்லிஸ்ட் மேக் பண்றது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னா, நீங்க எந்த விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அந்த ஒர்க்கை முடிய எவ்வளவு நேரம் ஆகும், அதே மாதிரி அந்த ஒர்க்கை எப்ப முடிப்பீங்கன்றத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணணும் அப்படின்னு தோணும் போது நான் ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 டாஸ்க்கை முடிச்சாலே மிச்சதை எல்லாத்தையுமே இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா என்னால பண்ண முடியும். இது என்னோட ஃபேவரட் ஆர்த்தர் மார்க் மேன்சன் சொல்ற மாதிரி தான், ஆக்ஷன்ஸ் லீட்ஸ் டு மோட்டிவேஷன். ஸோ என்னோட கோல் எல்லாமே நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள இந்த ஒர்க்கை முடிக்கணும். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வாய்ஸ் ஓவர் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்க் பண்ணேன். அண்ட் ஃபார் த ரெக்கார்ட் 70% அந்த போட்ட ஸ்கெட்யூலுக்கு ஏற்ற மாதிரியே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். நான் நினச்ச மாதிரியே இருந்துட்டு என்னால் பைபிள் ப்ராஜெக்டை பண்ணி முடிக்க முடியல. கிட்டத்தட்ட நான் மொத்த வீடியோஸுமே இருந்துட்டு மேக் பண்ணி முடிக்கல. பட் அந்த வீடியோஸ்க்கு தேவையான இமேஜஸாக இருக்கட்டும், வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும், எல்லாமே இருந்துட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். அண்ட் இந்த வருஷத்தில் இருந்துட்டு நான் இருந்துட்டு அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே, கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே இருந்துட்டு என்னால் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சிட முடியும்.
ஸோ ஓவராலாக இருந்துட்டு நான் பைபிள் ப்ராஜெக்ட் முடிக்கலினாலும் கிட்டத்தட்ட 70 to 90% அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து சின்ன எடிட்டிங் ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அதை முடிச்சிருந்தேன்னா போன வருஷத்துலேயே இருந்துட்டு நான் பைபிள் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பட் த பெஸ்ட் திங் என்னன்னா, நான் என்னோட ப்ராமிஸை இருந்துட்டு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அது இருந்துட்டு எப்படி என்னோட டைமை நான் நல்லா மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்.